பொதுவாகவே கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு குணம் இருக்கும். அந்த குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்க சார். அவங்க காலை பொழுது எப்படி எந்திரிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் டே ஃபுல்லாக போகும். காலையில் பிரிஸ்காக இருந்தாங்கன்னா டே ஃபுல்லாக பிரிஸ்காக இருப்பாங்க. காலையில் அப்படியே மூடு ஸ்விங் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நீங்கள் என்ன வேணால் பேசுங்க. அப்புறம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சார் அப்படின்னுவாங்க. அதை 3வது கொஸ்டினுக்கு சலிச்சு பதில் சொல்லுவாங்க. டிபெண்ட்ஸ் தேர் டே ஸ்டார்டிங். ஃபினான்ஸை தயவு செய்து கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தோம். படிச்சுட்டாங்கன்னா சூப்பராக செட் ஆகிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், காசை சேர்த்தது ரொம்ப குறியாக இருப்பாங்க. பட் செலவு பண்ணுறதுல குறி இருக்காது. குடும்ப வாழ்க்கைங்கிறது அவங்க சகித்து கொண்டு இருப்பார்கள்னு சொன்னேன். தே அடாப்ட் அட்ஜஸ்ட். இது இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் காஃபிங்கிற மாதிரி அவங்க இது என்னுடைய எதிர்பார்ப்புக்கு இல்லை. பட் என்ன பண்ணுறது, கால சூழ்நிலைக்கு வேண்டி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்துட்டு இருப்பாங்க. வேலையில் இருக்கும்போதே தொழிலில் இருக்கும்போதே வேலை. இது ரெண்டுமே அவங்களுக்கு செட் ஆகும். நீங்கள் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறீங்க, லண்டனுக்கு போய் படிக்க போகிறீங்க. வெறும் படிக்க போவீங்களா, பார்ட் டைம் ஒர்க் போவீங்களா? பார்ட் டைம் ஒர்க் போவாங்க. புரியுதுங்க சார். எவ்வளோ பெரிய நபராக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு நபராக கூட இருக்கட்டும், தே ஒர்க். பிகாஸ் அங்கே எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, பக்தி ப்ளஸ் நேரவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணி முகத்தோனே ஆதலால் குப்பும் பிரதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம். கன்னி ராசி கன்னி லக்ன நேயர்களைங்க சார், அவங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம் சார். பொதுவாகவே கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு குணம் இருக்கும், கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குணம் இருக்கும் சார். அந்த குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்க சார். கன்னி ராசி கன்னி லக்னம். கன்னி ராசி காலபுருஷ தத்துவத்தில் 6வது ராசி. என்னமோ தெரியலைங்க, காலையிலேருந்து ஒரே டயர்டாக இருக்குது இப்படின்னு எப்போவுமே சொல்லிகிட்ருப்பாங்க. ஒரு மாதிரி திடீர்னு பிரிஸ்காக இருப்பாங்க. காலையிலேருந்து ஒரே பிரிஸ்க்கு தெரியுங்களா. காலையில் எழுந்தோடனே இன்றைக்கி நேராக வாக்கிங் போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு அங்கேருந்து நேராக அங்கே போனேன். நல்ல ஒரு கரும்பு ஜூஸ் பிரமாதமாக பிடிச்சேன். அங்கேருந்து கிளம்பி ஷூட்டுக்கு வந்துட்டேன் இப்படி சொல்கிறவங்களும் இருப்பாங்க. நான் சொல்கிறது, அவங்க காலை பொழுது எப்படி எந்திரிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் டே ஃபுல்லாக போகும். காலையில் பிரிஸ்காக இருந்தாங்கன்னா டே ஃபுல்லாக பிரிஸ்காக இருப்பாங்க. காலையில் அப்படியே மூடு ஸ்விங் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட நீங்கள் என்ன வேணால் பேசுங்க. அப்புறம் சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு இருப்பாங்க. சாப்பிட்டேன் சார் அப்படின்னுவாங்க. அதை 3வது கொஸ்டினுக்கு சலிச்சு பதில் சொல்லுவாங்க. டிபெண்ட்ஸ் தேர் டே ஸ்டார்டிங். அந்த நாள் அன்றைக்கி எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ டே ஃபுல்லாக அப்படி கன்டினியூ பண்ணுவாங்க. நாள் அன்றைக்கி சூப்பராக அந்த டே ஃபுல்லாக கன்டினியூ பண்ணுவாங்க. இது அவங்களுடைய கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்கிற குணாதிசயங்கள். அடுத்த பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா, கன்னிராசி இருக்கிறவங்க பேனா இருக்கா அப்படின்னு உதவி கேட்பாங்க அடிக்கடி. ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை அவர்கள் கேரி பண்ண மாட்டாங்க சொல்லுவாங்க. தே ஓன்ட் கேரி, தே வில் ஆஸ்க் அதர்ஸ். இது இப்போ நான் ஒன்று உங்ககிட்ட வாங்குறேன்னா எனக்குன்னு ஒரு சலிப்பு இருக்கணும். ஒரு ஐயோ இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டோமே கொண்டு வர இது இருக்கும் இல்லையா. கன்னிராசிங்க வாங்க அது இருக்காது. இது யதார்த்தமாக இருக்கும். மாப்பிள்ள ஒரே ஒரு ரவுண்டு ஒன்று வண்டி இருந்தால் கூட ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன், கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன் இப்படி சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த எண்ணமே அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தோணாது. நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் கேட்பீங்க பாருங்கள், இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் நாளைக்கு ஃபேமிலியோடு வெளில போனோம், நான் கார் கொடுக்க மாட்டேன். ஓ இது காரை வாங்கி காமிக்கிறேன். அவன் யதார்த்தமாக சொல்லியிருப்பாங்க. அங்கே இடத்துல வைராகியம் பிறக்கும். இது கன்னிராசிக்காரங்களுக்கு, அதாவது ஒரு நபர் வாண்டடாக சொல்லினாலும் அதை வாண்டடாக ரிவெஞ்ச் எடுத்து அசோக் அப்படின்னு தொடையை தட்டி காமிப்பாங்க. இது அவங்கக்கிட்ட அந்த அப்படியே 2-3 கேரக்டர் அப்படி கொண்டு வந்து அப்படி நிற்கும். கண்டிப்பாங்க சார். இப்போ நீங்கள் ரோஷம் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு இந்த கேரக்டர் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். அதிகமாக ஏமாலியாக இருக்காங்க சார். பிரச்சனையை பண விஷயத்திலும் சரி மற்ற விஷயங்களையும் பிரச்சனை அவங்கள தேடி வரலைங்க சார், அவங்க தான் தேடி போய் அதில் மாட்டுறாங்க. நான் பார்த்த வரைக்குமே கன்னிராசியில் பணத்தை இவங்க தான் போய் ஏமாத்திட்டு வர்றாங்க. அதை அவங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. இவங்களா போய் பணத்தை இழக்கிறதாகட்டும், இல்லை அவங்கள்ட்ட எது முக்கியமான ஒரு பொருளாக இருக்கோ அதை தாராளமாக கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதிகப்படியான ஏமாறுறதாகட்டும், பிரச்சனை இவங்க தான் உருவாக்குறாங்க சார். உருவாக்குறது அவங்க தான். அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு ரொம்ப கதறவங்களும் அவங்களா இருக்காங்க. இதெல்லாம் எதனாலங்க? இப்போ ஃபஸ்ட்டு கேரக்டர் 2 கேரக்டரையும் மிக்ஸ் பண்ணுங்க. நான் ஃபஸ்ட்டு ஒன்று கேட்டேன், இவங்களுக்கு என்னென்னே தெரியாதுன்னு சொன்னேன். அதாவது இப்போ நம்மக்கிட்ட நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு பொருள் வாங்குகிறேன், பொருள் வாங்கும்போது நம்மளுக்கு அந்த எண்ணம் இருக்கணும், அந்த எண்ணமே இருக்காது. இவங்களுக்கு பிரச்சனைனே தெரியாமல் போய் மாட்டிப்பாங்க. கரெக்ட். நீங்கள் சொல்கிறது இந்த கேரக்டர் ஒன்றா தான் வரும். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் யதார்த்தமாக சொல்லியிருப்பீங்க,
சொன்னோன்னே எனக்கா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவெஞ்சு. இவங்களுடைய கேரக்டர் அப்படி தான். இவங்களா போய் தெரியாமல் இது பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் ஈஸியாக சொல்லிடுவோம். இது வந்து இவங்ககிட்ட இருக்கிற ஒரு குணம், பாண்ட் நேச்சர் இவங்களுக்கு. அது பாண்ட் நேச்சர். யாருக்கு? கன்னிராசிக்காரங்க. இல்லை சார் அப்படி இல்லை சார், நான் ரொம்ப யார்ட்டையாவது 10 வாங்கிறதையே துடிப்பேன் சார், அது கீழே போடுவாங்க, நான் வாங்கிறதுக்கே ஒருத்தர்கிட்ட கூட நான் வாங்கினது கிடையாது அப்படின்னு சொன்னால் லக்னம் வேறையாக மாறி இருக்கும் உங்களுக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு லக்னம் வேறையாக மாறி அமையக்கூடிய ஒரு குணத்தை இருக்கிறவங்க இருப்பாங்க. கண்டிப்பாங்க சார். இப்போ கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரி இருப்பாங்க சார்? லக்னத்தில் பிறந்தவங்க பயங்கர கன்னிங்காக இருப்பாங்க, பயங்கர சூக்ஷ்மமாக இருப்பாங்க, சரி சார், இப்போ ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு படம் வரைகிறீங்க, இந்த படம் என்ன வரைகிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுவீங்களா, தெரியாமல் பண்ணுவீங்களா? தெரிஞ்சு தான் பண்ணுவோங்க சார். படம் வரைகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லலைன்னா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அது தெரியும். கண்டிப்பாக பார்க்குற நம்ம தான் அதிசயமாக பார்ப்போம். கரெக்ட். ஆமாம். பட் ஃபைனலாக அவர் கரெக்டாக முடிப்பார். அவர் அந்த படம் இதுதான் வரையணும்னு எங்கே இருக்கும் அவருக்குள்ள? மனசில் இருக்குவாங்க சார். இதுதான் கன்னி லக்னம். அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அவங்க பார்ட் 2 லைஃப் எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எல்லாத்தையும் சொல்லி ஏமாறுவாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லாமல் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறதுல ரெடியாக இருப்பாங்க. கண்டிப்பாங்க சார். இந்த 2 கேரக்டர், இந்த லக்னத்துக்காரங்க அப்படி இருப்பாங்க. கன்னி ராசி கன்னி லக்ன நேயர்கள் வந்தேங்க சார், அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், மணி ஹேண்ட்லிங், அவங்க ஒரு பணத்தை வந்து முதலீடு செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க எப்படி இருப்பாங்க சார்? பாயிண்ட் என்னென்னா, இந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இவங்களை ஃபெயிலியர் ஆக்குது. இவங்க ஒரே ஒரு விஷயம், இப்போ ஸ்டார்டிங் லைஃப் சார், இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்று நான் ஒரு டெக்னிக்காக ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். ஃபினான்ஸை தயவு செய்து கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தோம். படிச்சுட்டாங்கன்னா சூப்பராக செட் ஆகிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், காசை சேர்த்ததில் ரொம்ப குறியாக இருப்பாங்க, பட் செலவு பண்ணுறதுல குறி இருக்காது. நான் சொல்கிறது உங்களுக்கு, இதை சேர்த்துறதுல ஓகே சார், இது எப்படி செலவு பண்ணுறது? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், உங்கள்கிட்ட பெரிய ஒரு பணம் வந்துடுச்சு, 2 ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், ஜாம்னு கல்யாணம் பண்ணோம், 4 பேர்த்துக்கு முன்னாடி அது பேசுகிற மாதிரி இருக்கணும், இதுக்கு செலவு பண்ணுவீங்களா? இல்லை, வீடு நல்லா வாங்கிக்கோங்க, அந்த செலவு பண்ணுற காசில் வீடு வாங்கிக்கோங்க, வீடை வாங்கிக்கலாம், இதுக்கு செலவு பண்ணுவீங்களா? நம்ம ஆக்சுவலாக வீடு வாங்குறதெல்லாம். ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு யதார்த்தமாக இதை யாரோ ஒருத்தர் நுழைச்சி விட்டு அவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காமிக்கணும்னு சொல்லி இதை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ கோராக அவங்க சேர்த்துனது வீட்டுக்கு, ஆனால் செலவு பண்ணது வேறக்கு. புரியுதுங்க சார். சேமித்தது ஒரு காரணமாக இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு வீண் செலவு, நிறைய யாரோ வந்து மாப்பிள்ள பேர் ரொம்ப முக்கியம் அப்படி ஆடம்பரத்துக்காக சில பணத்தை மற்றவங்களுக்காக எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆகலாம். கண்டிப்பாங்க சார். இந்த விஷயத்தில் ஃபினான்ஷியலில் அப்போ என்னென்னா, இவங்களுக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தி, பட் ஃபைனலி யாரோ ஒருத்தரோட இன்ட்ரப்ட்னால அது மாறும், அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கன்னி ராசி கன்னி லக்ன நேயர்கள் வந்தேங்க சார், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு நான் அப்போவே சொன்னேன் உங்களுக்கு, இந்த வாழ்க்கைங்கிறது அவங்க சகித்து கொண்டு இருப்பார்கள்னு சொன்னேன். தே அடாப்ட், அட்ஜஸ்ட். இது இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் காஃபிங்கிற மாதிரி அவங்க வந்து இது என்னுடைய எதிர்பார்ப்புக்கு இல்லை, பட் என்ன பண்ணுறது, கால சூழ்நிலைக்கு வேண்டி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா, அது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் நிறையா பெண்கள்கிட்ட போய் கேளுங்க, எப்படி இருக்குது உங்கள் லைஃப் வந்து நன்னா இருக்கா அப்படின்னு கேளுங்க. இருக்கும் சார் லைஃபு, இல்லை சார் நல்லா இருக்கா சார், அதாவது ரொம்ப குறை சொன்னாலும் தப்பு இந்த உலகத்தில் அப்படி சொல்லிட்டு அப்படி கொண்டு போவாங்க தெரியுமா. அந்த மாதிரி கன்னி லக்னத்திலுக்கும் கன்னி ராசிக்காரங்களும் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு வரைஞ்சதுக்கப்புறம் திருப்தியான்னு கேட்டால், ஆக்சுவலி எனக்கு இன்னும் டைம் வந்தால் இன்னும் நல்லா வரைஞ்சிருப்பேன்னு பார்த்துருக்கீங்களா? கரெக்டு. ஸோ அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு திருப்தி நிலை இருக்காது, அது அவங்கக்கிட்ட இருக்கும். கன்னி ராசி கன்னி லக்ன நேயர்களுக்கு வந்தேங்க சார், பொதுவாகவே வந்து வேலைக்கு போகிறதா இல்லை தொழில் தொடங்குவதா, இந்த கேள்விகள் இருக்கும். சில நபர்கள் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, ஆனால் ஒரு திருப்தி இருக்காது, நான் தொழில் தொடங்கலான் இருப்பாங்க. அப்படி வந்து அந்த அடிப்படையாக அவங்களுக்கு எது செட் ஆகும் சார்? சார் இப்போ நான் ஒரு கேள்வி நான் கேட்குறேன். இப்போ நான் வந்து தொழில்னு நான் சொல்லிடுறேன். நிறைய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க, கன்னிராசியில் இருப்பாங்களா இல்லையா? உறுதியாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறாங்க கண்டிப்பாக. நம்ம மேஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுப்போம். அப்போ நிறைய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க இதை பார்ப்பாங்க, ஐயோ இவர் நமக்கு தொழில் தான் செட் ஆகணும், நம்ம வந்து 10 வருஷமாக இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோமே, நம்ம வாழ்நாள் இன்னொரு 50 வருஷம், 50 வயசு 60 வயசு வரைக்கும் நான் ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணி தான் இருப்பேன் அப்படின்னு யோசிப்பாங்க. இவங்களுக்கு எது செட் ஆகும், எதில் இவங்க எப்போவுமே நம்ம சொல்கிறது வந்து இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், இதில் இவங்க போயிட்டுருப்பாங்க, இதை இன்னும் இவங்க கடைப்பிடிச்சிட்டா பெஸ்ட்டாக இருக்கும், அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நல்லா கவனிச்சு பாருங்கள், கன்னி லக்னம் கன்னி ராசிக்காரங்க எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வேலை, செகண்ட் ஆஃப் அவங்களுடைய தொழில். வேலையில் இருக்கும்போதே தொழில், தொழிலில் இருக்கும்போதே வேலை, இது ரெண்டுமே அவங்களுக்கு செட் ஆகும்.
நீங்கள் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறீங்க, லண்டனுக்கு போய் படிக்க போகிறீங்க, வெறும் படிக்க போவீங்களா, பார்ட் டைம் ஒர்க் போவீங்களா? பார்ட் டைம் ஒர்க் போவாங்க. புரியுதுங்க சார். எவ்வளோ பெரிய நபராகட்டும், மிகப்பெரிய ஒரு நபராக கூட இருக்கட்டும், தே ஒர்க். பிகாஸ் அங்கே எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு போய் நம்மளுடைய பணத்துக்காக நம்ம வேலைக்கு போவோம். இப்போ லைஃப் ஸ்டைலுக்காக அப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் போய் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொலிட்டீஷியனோட பசங்க கூட போய் அங்கே போய் படிக்கிறாங்க இல்லையா? அவங்க கேட்டு பாருங்கள், நீங்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டு பாருங்கள். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவார். நீங்கள் கார்த்திக் சார் சொல்லும்போது சொன்னார், நான் அவர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். சிவகுமார் சார் பையன் கண்டிப்பாக. சூர்யா சார் என்ன சொன்னார், நான் வந்து டிஷர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன்னு சொன்னார். ஏன் நான் சொல்கிறது உங்களுக்கு அதோட அனுபவத்தை எடுத்துக்கொள்கிறதுக்கு இவங்க போயிடுவாங்க. இவங்களை அப்படி அந்த இயற்கையை வந்து அப்படி கொண்டு போகும். ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இவங்களுக்கு தொழிலாக வேலையானா வேலையில் இருக்கும்போது தொழில் இருக்கும்போது வேலையும் 2 விதமான விஷயங்களும் அவர்கள் செய்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இப்போ 2மே அவங்களுக்கு அது பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. அவங்க தேர்ந்தெடுக்கிற கால சூழ்நிலையை 2மே பண்ணுவாங்க. கண்டிப்பாங்க சார். இப்போ கன்னி ராசி கன்னி லக்னத்தில் இருக்கக்கூடியங்க ஒரு பார்ட்னர்ஷிப் தேர்ந்தெடுக்கிறாங்க, தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இல்லை திருமணத்துக்காக, எந்த ராசியினர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சார்? மேஷத்துக்கும் சிம்மத்தில் இருக்கவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். கண்டிப்பாங்க சார். ஏன் கன்னி கவனமாக இருக்கணுங்க சார்? அவங்களை திட்டினா பிடிக்காது, யாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் பிடிக்காது. ரொம்ப ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்கன்னு வைங்க, காலை 8 மணிக்கு நீங்கள் வந்தாங்க, ஆள முடியாது, நான் 8:05 தான் வருவேன், அது அவங்களுக்கு வரவே ஒர்க் அவுட்டே ஆகாது. 2வது, நீங்கள் எனக்கு மேலே இருந்தால் எப்படியாவது ஒன்று சார், இவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு இது இருக்குது, எதிர்மறையான இது இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அவங்கள பீட் பண்ணால் என்றைக்காவது ஒரு நாள் பூனைக்கு மணி கட்டுறது யார், நான் தான் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க. நீங்கள் சொன்னீங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு, அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. அது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் 3 ஸ்டெப் ஏறி போயிடுவாங்க சார். கண்டிப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு யார் இன்ட்ரோ பண்ணாலும் சும்மா இருப்பார், இவங்க 2 பேர் நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க. அதில் இருக்கவங்களை பயன்படுத்தி பயங்கரமாக பயன்படுத்துவாங்க. கண்டிப்பாங்க சார். நம்ம கன்னிராசி நேரில் கன்னி லக்ன நேர்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தோங்க சார். நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.